நண்பர்களே, இயற்கையில் நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதை எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். ஸோ இதுதான் வீராம்பட்டினத்தில் இருக்கிற செங்கேணி அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயிலோட தேர் ரொம்ப பெருசாக இருக்கும்ப்பா. இந்த தேரை சுற்றி எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. திருவாரூர் தேருக்கு அப்புறம் இந்த தேர் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ப்பா. இதுதான் இந்த தேர். இந்த தேரில் படிக்கட்டு ஏறி அது மேலே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த செங்கேணி அம்மன் தேருக்கு கோயில் தேர் ரெண்டுமே எதிர்த்த மாதிரியே வந்தால் பீச் இருக்கும், வீராம்பட்டினம் பீச்சு. இப்போ நான் கொடுத்துன்னு இருக்கிற வீட்டிலேருந்து வண்டியில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். நடந்து போனால் ஒரு 20 நிமிஷம். நல்லா வேகமாக நடக்கிறவங்கன்னா 1/4 மணி நேரத்தில் நடந்துருவாங்கப்பா. என்ன மாதிரி பொறுமையாக நடக்கிறவங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகிடும். இது மாதிரி இந்த இடத்துல தம்பி கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணி வந்தான். ஏன்னா தேர்லேருந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நான் நேராக டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இப்போ ஹரிபிரதேஷ் நிறுத்துவான் பாருங்கள். அந்த இடத்துல தான் என்னுடைய டிவிஎஸ் எக்ஸல் நிறுத்திட்டு நான் அந்த கடற்கரைக்கு நடந்து போன இடத்த இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இப்போ ஏன் கவிதா இந்த இடம்னு கேட்குறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த இந்த இடம் உங்களுக்கு திருப்பி உங்களோட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றதுக்கோசம் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஹரிபிரதேஷ் நிற்கிற இடத்துல தான் நான் டிவிஎஸ் எக்ஸல் விட்டுட்டு நான் நடந்து போனேன். இப்போ நிறைய லைட் வெளிச்சம் போட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லைட்டு 2 லைட் கூட எரியாதுப்பா. இப்போ நிறைய பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் ஏணி இதெல்லாம் போட்டுட்டாங்க. அப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே நேரம் மட்டும் என்னன்னா இப்போ 7 மணிக்கு உங்ககிட்ட பேசணுன்றதுக்கோசம் இப்போ 7 மணிக்கு வந்திருக்கேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு நான் வரக்குள்ளே மணி கரெக்டாக 11. இப்போ நான் பேகு வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் செல்ஃபோனில் பேசிவிட்டு என்னோடய பேகு இப்போ பிளாக் கலர் பேகு, அன்னைக்கு நான் ப்ரௌன் கலர் பேக் வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துல நான் பேக் வச்சுட்டேன். என் செல்ஃபோனை அங்கேயே வச்சுட்டு என்னோடய தற்கொலைக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்காவுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் என்னென்ன பேசணும்னு நினச்சேனோ அதெல்லாம் பேசிட்டு அங்கே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் 7 மணிக்கு அவங்கவுங்க அங்கங்கே பாய் போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வரக்குள்ளே ஒரு 10:45 இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் நான் சூசைட் பண்ணி சாகணும்னு சொல்லிட்டு வந்த இடம் இந்த இடம் தான். இதை நான் வேறு எதுக்கோசம் போட்டு காமிக்கலப்பா. நான் நடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் இந்த இடத்துல தான் அப்படின்றது உங்களுக்கு உண்மை என் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை எல்லாமே நான் இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். இப்போ அதே 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே நாள் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோ போடணும்னு முடிவு பண்ணேன். ஏன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ தான் இந்த இடத்துக்கு நான் அந்த இடத்துல பேக் வச்சுட்டு செல்ஃபோனில் பேசி முடிச்சுட்டு அங்கேயும் பேக் வச்சுட்டு ஜிப்பை மூடிட்டு டிவிஎஸ் எக்ஸலோட சாவியும் அதிலே வச்சுட்டு நான் நடந்து வந்தேன்ப்பா. நடந்து வரும்போது எல்லோரும் பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு படுத்துன்னு இருந்தாங்க. இந்த பிளேஸில் இவ்வளோ நேரம் நீட்டுக்காக நடந்து வந்துட்டு கடலோடைய சத்தம் அலை இதெல்லாம் அதிகமாக கேட்கும் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையும் சைலண்ட்டாக நிறுத்திட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தேன்ப்பா. இப்போ இந்த இடத்துல நான் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேச போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முந்தைய நாள் இதே நாள் தான்ப்பா என்னுடைய வாழ்க்கையை வேணாம், எனக்கு என் லைஃப் வேணவே வேணாம், இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு காரணம்னா எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போனது பிரச்சனை கிடையாதுப்பா. என்னை பணம் விஷயமா என்னை அந்த அளவுக்கு டைட் பண்ணார். என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம பெண்கள் எல்லாருமே சுய உதவிக்குழு, உஜ்ஜீவன் லீவு, ஹெக்கிட் ஹவுஸ் லோனு, அதுக்கப்புறம் ஜனலக்ஷ்மி லோனு இதெல்லாம் நான் நிறையா அவருக்கு லோன் வாங்கி கொடுத்துருந்தேன். எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் இருந்தும் கொஞ்சம் நகை பணம் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் கொஞ்சம் நகை பாசு எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் எதுக்கு கவிதா உங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு கம்பெனி கட்டிகிட்டு இருந்தாருப்பா, தேங்காய் நார் கயிறு கம்பெனி. அந்த கயிறு கம்பெனிக்கு சில மிஷின்லாம் வாங்கணும், அதெல்லாம் போடணுன்றதுக்கோசம் நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன்ப்பா. அந்த கடன்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை நான் விட்டுட்டு நான் வெளியில் வந்தவுடனே அவர் எனக்கு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு லேடிஸ்க்கு மேலே இத்தனை குழு காசு எல்லா சொந்த பந்தங்கிட்டேயும் வாங்கின காசு எல்லாமே நின்றுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாரு, பணத்தால் என்னை அடித்து உட்கார வச்சிட்டாரு. என்கிட்ட காசு இல்லை, சொந்த பந்தம் யாரும் கிடையாது, எல்லா உறவுகளும் இருக்குதுப்பா. சித்தப்பா சித்தி அக்கா மாமா அத்தை
மற்ற எல்லா உறவுகளும் இருக்குது. எந்த உறவுமே இல்லாத ஆள் நான் கிடையவே கிடையாதுப்பா. ஆனால் இது வரைக்கும் யார் வீட்லேயும் போய் ஒரு உண்டை சோறு நான் சாப்பிட்டது கிடையாது. இப்போ இருக்கிறது எங்கள் பெரியக்கா இறந்துட்டாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இருந்த வரைக்கும் எங்கள் பெரியக்கா வீட்டில் போய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் நடக்கா வீடு இவங்க தான். மற்றபடி சொந்தம்னு சொல்லிக்க எந்த ஒரு அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி எல்லா உறவுகளும் இருந்தாங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது தான்ப்பா. இன்றைக்கும் நான் வந்து போனேன்னா என்னை வான்னு கூப்பிடக்கூட ஆள் இருக்காது. ஃபங்க்ஷனில் எல்லாருமே வந்து வருவாங்க, நானும் போவேன். என்னை தவிர்த்து எல்லாரையும் வாங்க வாங்க உட்காருங்க, நலங்கு வைக்க ஏந்துவாங்க, அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்தையும் என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, என்னை மட்டும் கூப்பிடவே மாட்டாங்கப்பா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கிராஸ் பண்ணி நிறையா வந்தேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே நான் நினைக்கல. எனக்கு வந்து என்னென்னா, நமக்கானது நம்மளை விட்டு எப்பயுமே போகாது. நம்மளை விட்டு போகிற பொருள் எதுவும் நமக்கானது இல்லை. ஆனால் தயவுசெய்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு போகாதீங்க. பையன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய நமக்கு இருக்கும். இந்த கடலை எடுத்துக்குங்களாம். இந்த கடல் தான் வந்து இதே நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 மணி 10:45 இருக்கும். ஒரு 11 மணிக்கிட்ட நான் பீச்சுக்கு போனேன். 12 மணிக்கு போல் இந்த பீச்சில் நான் வேகமாக இறங்கிட்டேன். இறங்கின நான் வந்து உள்ளே கூட என்னால் அந்த தண்ணியில் போக முடியலப்பா. அப்படியே தண்ணி என்னை வந்து வெளியில் அடித்து கொண்டு வந்து வெளியில் விட்டுருச்சு. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு தான் கடவுள் நம்மளை படைச்சிருப்பாரு. ஆனால் அதையெல்லாம் மீறி நம்மளோட உயிரை வந்து மாற்றிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அது நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒரு காரியத்தோடு தான் நம்மளை வந்து கடவுள் படைக்கிறார். என்னுடைய சாவு கூட தள்ளி போனதுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், கவிதா பணம் பிரச்சனை தானே. பணம் பிரச்சனை தான்ப்பா. பணம் இருந்தால் தான்ப்பா இந்த உலகத்தில் வாழ முடியுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என்னை சுற்றி வந்து குழு காசு கட்டுறதா இருந்தாலும் சரி, காசு கொடுத்தவங்க சரி, பணம் கொடுத்தவங்க சரி, எல்லாருமே என்னை வந்து ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கிட்ட நான் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், நீ வீட்டுக்கு வந்துட்டு நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னார். திருப்பியும் ஒரு வாட்டி அந்த மாதிரி போய் நிற்க எனக்கு விருப்பமே கிடையாது. உன்னால் ₹1 சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னாரா? சம்பாதிக்க முடியலன்னா செத்து போயிடலாம். அதுக்கு போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவர் கூட வாழறதுக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போய் கடலில் இறங்கினேன். அந்த நாள் தான் இன்றைக்கி 2 வருஷம். போன வருஷம் எங்கே போயிருந்தீங்க கவிதா நீங்கள் கேட்கலாம். போன வருஷம்லாம் மாஸ்டர் ஷெஃப்லேருந்து எலிமினேஷன் ஆகி நான் வீட்டில் இருந்தேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா உங்களுக்கு என்னை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. என்னை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிரு. இப்பயும் நிறைய பேருக்கு என்ன தெரியல. இருந்தாலும் என்னை தெரிஞ்சவங்களுக்கு என்னை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கோசம் தான்ப்பா இந்த விஷயம், இந்த வீடியோவும் சரி. நான் வந்து இந்த விஷயம் பேசும்போது என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துனே இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இல்லாமல் இந்த கடற்கரையில் என் உயிரை விட்டுக்கணும்னு போனேன்னா, இன்றைக்கி என்னோடய ஷூட் வந்து என் பையன் கையில் வந்து கேமரா பிடிச்சிட்டு நான் சொல்ல ஹரி பிரதேஷ் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுச்சு. ஆனால் அதை அழுததை வந்து அவன் அவ்வளோ பெருசாக வெளியில் காட்டிக்கிறது கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, என் பையன் வந்து எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கும் காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாதுப்பா. யாருமே தயவு செய்து ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒருத்தர் மேலே நம்ம அஃபேராக இருக்கிறோம், ஒருத்தர் தான் நமக்கு உலகம், ஒருத்தரே நம்பி நம்ம வாழறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தோல்வி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் போது, அந்த நம்பிக்கை துரோகங்கள் நமக்கு கிடைக்கும் போது வலி அதிகமாக தான் இருக்கும். இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது யார்கிட்ட போய் கேட்கணும், அடுத்தவங்களுக்குன்னுக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாதுப்பா. வாங்க நம்ம அடுத்த ஷூட்டில் போய் உட்காந்து பேசலாம். இந்த இடத்துலப்பா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போகல, ஒரு குழந்தைய வந்து ஒரு லேடி தூக்கி வச்சுட்டு தோளில் கடத்திட்டு அந்த கடலை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில் இருந்துச்சு, ஒரு பொம்மை இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு புதுசாக அந்த 2 வருஷத்துக்குள்ளே இந்த சிலை மாற்றிருக்காங்க போல இருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ வெளிச்சம்லாம் கிடையாதுப்பா. அப்போ ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்தப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இதே நாள் இதே பிளேஸ் தான். பட் சிலை கொஞ்சம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறையா மாறியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான்ப்பா. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு, ஏமாற்றம், தோல்வி, அதுக்கப்புறம் துரோகம் இதெல்லாம் நடக்கும் தான். இதெல்லாம் நடந்துனே இருந்தால் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து நான் வெற்றி அடையணும் இப்பயும் சொல்கிறேன்ப்பா, வெற்றின்றது ஒரு விஷயமே கிடையாது.
நம்ம ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திக்க வேண்டியது தான். இது நடந்துருச்சு, ஓகே, அதை விட்டுடணும். அடுத்தது என்ன செய்யணுமோ, அடுத்த செகண்ட் என்ன செய்யணுமோ அதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர நடந்த விஷயத்தை யோசித்து என்றைக்கும் எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு உதாரணமே நான் தான்ப்பா. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் இன்னை வரைக்கும் கூட சில சமயத்தில் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் இப்போ வந்து இவ்வளோ சம்பாரிச்சு கூடப்பா நான் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு பாக்கெட் பால் வாங்கி பசங்களுக்கு காஃபி போட முடியாத ஒரு சூழ்நிலை கூட இப்போ கூட எனக்கு சமீபத்தில் வந்திருக்கு. இந்த காசை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். காசு பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்களுடைய அன்பை நிறைய சம்பாரிச்சிருக்கிறப்ப, உங்களுடைய நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு இதுவே கோடி புண்ணியம். அந்த நாளை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்கோசம் தான்ப்பா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். இனிமே வரமாட்டேன். இந்த நாளை வந்து நான் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். இந்த நாளை என் லைஃப்லேருந்து நான் அழிச்சிடணும்னு முடிவு போனேன். இந்த நாள், இந்த டேட்டு எனக்கு தேவை கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு. இனிமேலும் நல்லது தான் நடக்கும். நான் நினைக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு நடத்தி கொடுக்கணும். கடவுளும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதை விட என்னுடைய தோள் கொடுக்கும் தோழியர்களும் தோழர்களும் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் எந்த விஷயத்த வேணாலும் உங்களால் மாற்ற முடியும்ப்பா. உங்கள் மேலெல்லாம் நான் ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சுருக்கேன். என்னுடைய ப்ராடக்டில் வந்து எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் எவ்வளோ நேச்சுரலாக, எவ்வளோ ஒரு உண்மையாக உழைப்பாக நான் செய்யணுமோ செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்ப்பா. என்னை நம்பி ஒரு பொருளும் நீங்கள் வாங்கிறதுக்கும் சரி, எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் சரி, காலங்காலமாக நன்றின்ற ஒரு வார்த்தைக்கு மேலே எந்த வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அது உங்களை தான் சேரும். இந்த நாள் என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத நாள். இந்த நாள் தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய விஷயத்த கற்றுக் கொடுத்தது. அதனால் உங்ககிட்ட இந்த நாளை உங்களோட நான் பேசணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான்ப்பா என் வாழ்க்கையில் வர நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் என் கூட இருப்பீங்க இல்லையா. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய உயிர் போகணும்னு நினச்சிட்டு வந்த இடத்துல இப்போ நான் வந்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்து உங்களை பார்த்து நேரடியாக நன்றி சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். காலம் ஃபுல்லாக நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன்ப்பா. எப்பயுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும். இது எல்லாமே மாயை. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாயை தான். இந்த நாள் ஒரு மாயாக இருக்கும், நாளைய நாள் வந்து ஒரு மாயாக இருக்கும். இந்த மாயத்திலேருந்து நம்ம விடுபட்டு வாழ்க்கையை வாழணும். அதே சமயத்தில் ஹரிபிரதீஷும் ஜெயந்தும் கிடச்சதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். இந்த இடத்துல தான்ப்பா என்னோடய பேகை வச்சுட்டு நான் போனேன். இந்த இடத்த சுற்றி பாருங்கள். இப்போ ஓரளவு வெளிச்சமாக இருக்குப்பா. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடமும் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். இப்பயும் கொஞ்சம் இருட்டு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட இந்த நாளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்ப்பா. எனக்கு எந்த வகையிலும் கஷ்டம் இல்லைப்பா, இதுவும் கடந்து போகணும் வந்துட்டேன். ஹரிபிரதீஷ் பள்ளம் நோண்டி விளையாடிட்டு இருந்தானா. அப்புறம் நாங்கள் கிளம்பக்குள்ள அந்த பள்ளத்தை மூடி வச்சுட்டு போனோம். ஏன்னா இருட்டாக இருக்குது, யாராவது விழுந்துருவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் பையனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது பாருங்களேன். நான் கூட சரி பையன் நோண்டிட்டு வந்துட்டானே, யாராவது விழுந்துருவாங்களா இருட்டில் நினச்சிட்டே இருந்தேன். நான் ஹரிபிரதீஷ் மூடிட்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நல்ல விஷயங்களும் நீங்களும் என் கூட இருப்பீங்க, கடவுளும் இருப்பார். காலங்காலமாக நன்றின்ற வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு கூட என்னுடைய நாளை ஷேர்